Hari. Warm welcome for today's Bhagavad Gita session. நம்ம இன்னைக்கு வந்து 12வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட்ல இருந்துட்டு இந்த பிரணத்திய படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகංශலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீம் குரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च स्तुतिरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च ये कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दे वनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चकाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. शृण्वतां स्वकतः कृष्ण पुण्यश्रवणकीर्तनः अर्हन्तैस्तोहै अभद्राणि वितुनोति सुकृत्सतां. पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकम्. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாரும் இந்த அத்தியாயம் தொடங்கும் விதமா ஒரு 3 முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம Rama Hare Hare ஹரே Hare கிருஷ்ணா Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பக்தி யோகத்தை பத்தி பார்க்க போறோம். 12வது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பக்தி சேவை பக்தி யோகம். ஓகேங்களா? ஸோ ஹரே கிருஷ்ணா.
அதுக்கு முன்னாடி நேத்து என்ன பார்த்தோன்றத நம்ம ஃபாஸ்டா ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அர்ஜுனன் வந்து எல்லாத்தையும் காமிச்சிங்க. அஹ், அதாவது மிக ரகசியமான ஞானத்தை கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் வைபவங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க சொன்னீங்க நான் நீரின் சுவையாவும் இருக்கிறேன், எல்லாமும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? ரசோகம் அப்படின்லாம் படிச்சோம் நம்ம 10வது தேதியில. சரி உங்களுடைய வைபவத்தை எனக்கு காமிங்கன்னு அப்படின்னு கேட்குறார். என்னால உங்களால என்ன என்னால அது பார்க்க முடியும்னு நினைச்சா நீங்க அதை வந்து எனக்கு காமிச்சருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, ஆன்மீக கண்களை அவருக்கு கொடுக்குறாரு. எப்படி நம்ம ஒரு எக்ஸிபிஷனுக்கோ இல்ல ஒரு சில மூவிக்கோ போனா வந்து 3D கிளாஸ் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி அவர் என்ன பண்றாரு, தெய்வீக கண்களை கொடுக்குறார் இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய பௌதீக கண்களை கொண்டு கடவுளை வந்து பார்க்க முடியாது. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, ஏன் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்காருன்னு நம்மளால அதுக்கு பார்க்கக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட இல்ல. ஓகேங்களா? சோ அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்துச்சு. நல்லா இமேஜின் பண்ணிக்கணும். நம்ம அந்த பூமியில இருந்து ஆகாயம் வரை ஒரு பிரம்மாண்டமான உருவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பல கண்கள், பல கைகள், பல கால்கள், வயிறுகள், முகங்கள், கண்கள், மூக்கு, வாய் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும். எல்லா திசைகளும் திவ்யமான ரூபமா இருந்துச்சு, பிரகாசம் மிக்கதா இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். பலவிதமான ஆபரணங்களும் மலர் மாலைகளை அணிவிச்சிட்டு பிரம்மாண்டமா இருந்தாங்க. வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து கைகளை பலவிதமான ஆயுதங்களை தாங்கி இருந்தாங்கன்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அவருடைய வாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, பற்கள்லாம் வந்து மலை போல இருக்கு. அதுக்குள்ள வந்து போர் வீரர்கள் எப்படி வந்து ஒரு கடல்ல வந்து நதிகள் நோக்கி பாயுமோ அது மாதிரி இந்த போர் வீரர்கள் எதிர்க்க ஆப்போசிட் படையில இருக்கக்கூடிய கௌரவர்கள், அதாவது பீஷ்மா, கர்ணன் எல்லாரும் அவருடைய வாய்க்குள்ள போறாருன்றத பார்த்தோம். சில பேருடைய தலை வந்து அந்த பல்லுக்குள்ள நடுவுல சிக்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம். சோ இது மாதிரி இந்த பிரம்மாண்டமான ரூபத்தை காமிக்கிறாரு. இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. இதுல என்ன தெரியுது, கௌரவர்கள் வந்து அழிக்கப்படுகிறார்கள். அஹ் அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எல்லா வீரர்களும் வந்து அழிக்கப்படுகிறார்கள். யார் மாத்திரம் வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் மாத்திரம் இருக்க போறாங்கன்றத கிருஷ்ணரே சொன்னார் இல்லையா? ஸோ இந்த அழிவை வந்து ஆஹ், ஏற்கனவே பார்த்தோம். எப்போ சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றார், சவ்ய சாட்சி, ஒரு கருவியை மாத்திரம் நீ இருன்னு அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதுக்கு அதாவது நீ வந்து நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண, எதிர்க்க இருக்கிறதெல்லாம் உடல் அல்ல ஆத்மான்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அவர் இந்த உடலுக்கு வந்து அழிவு இல்லையா நிச்சயம். யாரா இருந்தாலும் சரி, பிறப்புன்னு இருந்தா மரணம் இருக்கு. எந்த உயிரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, மரணத்தை ஒரு நிமிஷம் ஒரு நாள் தழுவணும் இல்லையா? இந்த நம்ம எல்லாம் இந்த உடல் எல்லாம் ஆத்ம ஞானத்தை விளக்குனாரு. அப்புறம் இந்த இடத்துல வந்து காமிக்கிறார் என்ன நடக்க போகுதுன்றத பார்த்தாரு. அதுக்கு அடுத்தது வந்து கிருஷ்ணருடைய இந்த வைபத்தெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுனனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. அச்சச்சோ, கேசவா, மாதவா, நான் வந்து உன்னை வந்து சில சமயத்துல வந்து நண்பருக்கு மத்தியிலும் சரி, சில சமயத்துல தனியா இருக்கும்போது உங்களை வந்து கேலி பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. ஒரே தட்டுல சாப்பிட்ருக்கோம், ஒரே படுக்கையில படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து என்ன ஆகுது, பயமாவும் குழப்பமாவும் இருக்கு. மயிர் கூச்சேரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியுடன் இப்ப வந்து பிரார்த்தனை பண்றார். பயபக்தி குழப்பம் இருந்துச்சு முன்னாடி, வந்து பாத்தீங்கன்னா பயமும் குழப்பமா இருந்துச்சு, இங்க வந்து பக்தியும் சேர்ந்துருச்சு. அதனால மறுபடியும் மறுபடியும் இரு கரங்களை கூப்பி கூப்பி அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு, வணங்குதலை தெரிவிக்கிறார். இந்த திவ்யம் இந்த விராட் ரூபத்தை வந்து பார்க்கிறதுக்கு எத்தனையோ இதுவரை கண்டிராத ரூபம் வந்து இங்க வந்து காமிச்சிருக்கார். ஓகேங்களா? சோ இந்த விராட் ரூபத்துல எல்லாமே அடங்கி இருக்கு அவருக்குள்ள. அந்த உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஆதித்யர்கள், ருத்ரர்கள், தேவர்கள், அப்புறம் வந்து அசைவன அசையாது எல்லாமே வந்து அந்த உடம்புக்குள்ள வந்து இருக்கிறத வந்து பாக்குறாரு இல்லையா? அண்டங்கள் எல்லாமே பாக்குறாரு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பயத்தை வந்து, என்னால வந்து என்னுடைய நிலைமையை தக்க வைக்க முடியல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சௌமிய ரூபத்துக்கு வாங்க, 4 கை ரூபத்துக்கு வாங்கன்னு அப்படின்னு கேக்குறார். இதை மாத்திரம்
அப்புறமா காமிக்கிறார் கடவுள் கருணையோட ரெண்டு கை ரூபத்தையும் காமிக்கிறார். சோ நான்கு கை ரூபம் எடுத்துட்டா சங்கு சக்கரம் கதை பத்மம் தாங்கி நாராயணா இருக்கக்கூடிய ரூபத்தையும் அர்ஜுனன் வந்து வணங்குறாரு. அதுக்கு அடுத்தது கிருஷ்ணர் வந்து கருணையினால் அவருக்கு ரெண்டு கை ரூபமான ஷியாம சுந்தரம் திரிபங்க ரூபத்தையும் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் இல்லையா. சோ அதுக்கு அடுத்தது ஜெபம் பண்றாரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்க்க என்ன நமக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா சொத்து வேணாம், படிப்பு வேணாம், எதுவுமே தேவையில்லை. தூய பக்தி. என்ன பக்தி? கலப்படமற்ற பக்தி. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த கட் ஆஃப் மார்க்கு படிப்பு இருக்கணும் இல்லையா. நம்ம இப்ப சென்னைக்கு போனோம்னா அந்த சென்னை ட்ரெயின்ல வந்து ஏறி உட்காரணும் இல்லையா. அது மாதிரி நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தூய பக்தி பண்ணணும். தூய பக்தினா என்ன? கலப்படமற்ற பக்தி. அப்புறம் வந்து நமக்கு என்னெல்லாம் ஃபேவரபிளா இருக்குதோ அந்நியா அபிலாஷித சூன்யம் அப்படின்றத பார்த்தோம். எதெல்லாம் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கோ அதனால் நம்ம எடுத்துக்கணும். மித்ததெல்லாம் வந்து நம்ம விட்டுணுன்றத நம்ம பார்த்தோம். ஸோ கலப்படமற்ற பக்தி, எதையுமே எதிர்பார்க்காம அன்மோட்டிவேட்டட் அன்இன்டரப்டட் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேவையில்லாத இந்த ஜனங்களுடைய சகவாசத்தையும் விட்டுடணும் இல்லையா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசிக்கணும். அதாவது இதுக்கு வந்து எனக்கு பக்தி பண்றதுக்கு ஃபேவரபிளா இருக்குதா இல்லையா. அனுகூலியஸ்ய சங்கல்ப அஹ், பிரதிகூலியஸ்ய வர்ஜனம். எதெல்லாம் எனக்கு ஃபேவரபுளா இல்லையோ அதெல்லாம் விட்டுடணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ரூப கோசாமி வந்து தன்னோட பக்தி ரசாமிருத சிந்துல வந்து தெளிவா சொல்லியிருக்கார். அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனார்விதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்திர் உத்தமம். எதெல்லாம் எனக்கு வந்து பக்தி பண்றதுக்கு ஃபேவரபலா இருக்குதோ அதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலையை தான் நம்ம எடுத்துக்கணும். மித்ததுக்கெல்லாம் நோ சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் கிருஷ்ணர் வந்து தான் வந்து முழு முதற் கடவுள்ன்றது தெரியும். அந்த பீஸ் ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணர் தான் வந்து உண்மையான கட்டுப்பாட்டாளர், அனுபவிப்பாளர், எல்லாருடைய நலம் விரும்பியா இருக்கார். ஸோ அதனால நம்ம எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அவர் நமக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நம்ம பக்தி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் வந்து 10 அடி எடுத்துட்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கார் இல்லையா. ஸோ அததான் இந்த எசன்ஸ் இந்த சாப்டரோட லாஸ்ட் ஸ்லோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத் கர்ம கிரின் மத் பரமோ. என்ன வேலை செய்யறாலும் எனக்கோசம் செய்யி. மத் பரமோ மத் பக்தக சங்க வர்ஜிதக. எனக்கு பக்தி பண்ணு. சங்க வர்ஜிதகன்னு தேவையில்லாத சகவாசம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. அப்புறம் நிர் நிர்வயிராக சர்வ பூதேஷு. எல்லா உயிரினங்களுக்கும் வந்து நீ என்னவா இருக்கணும்? நட்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏசா மாம் ஏதி பாண்டவக. ஸோ யார் இப்படி இருக்கானோ கண்டிப்பா அவன் என்ன என்னுடைய திருநாட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன? தூய பக்தியில வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கணும். இந்த பௌதீக களங்கள்ல இருந்து நம்மள படிப்படியா விலகிக்கிறோம் இல்லையா. ஸோ விலகிக்கிற சங்க வர்ஜிதக. ஓகே. முன் செஞ்ச பாவ வினைவுகளாலோ சில விஷயத்த வந்து நம்மள யூகிச்சுப்போம். இது அப்படி இருக்குமோ அப்படி இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும். அப்புறம் எல்லா உயிரினங்களுக்கும் வந்து சர்வபூதேஷு நண்பனா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி இருக்குது. அப்புறம் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவை நம்ம மறந்துட்டோம். அந்த உறவை வந்து நம்ம உயிர்ப்பித்து கொள்ளணும். ஓகேங்களா. அது எப்படி பண்ண முடியும்? பக்தி பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. இதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கோட அத்தியாயத்துக்குள்ள போலாம். ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த பக்தி யோகத்துல. அதை வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. முதல் 7 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருவத்தின் மீது பக்தி. அதாவது மையா ஏஷ மனோ ஏமாம் அந்த முக்கிய சொற்கள் மூலமா வந்து இருக்க போறாங்க. அப்புறம் வந்து 8ல இருந்து 12 வரையும் பார்த்தீங்கன்னா பக்தியின் முன்னேற்ற நிலைகள். மையேவ மன ஆதத் ஸ்வ மயின் அப்படின்னு சொல்லிட்டு 13ல இருந்து 20 வரையும் பார்த்தீங்கன்னா சம சத்ரவ் ச மித்ரே சததா. கிருஷ்ணரிடம் நம்மை நேசிக்கும் குணங்கள் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। ओम श्री परमात्मने नमः। अर्जुन उवाच एवं तत्तदयुक्ताये भक्ता त्वां पर्युपासते ये चाप्यक्षरम् अव्यक्तम् तेषां ते योगविद्धमाः। हरे कृष्ण।
ஸோ அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல பேசுறார். லாஸ்ட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சில இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் பேசுறாருன்றத பார்த்தோம். இங்க அர்ஜுனனும் வந்து பேசுறார். அர்ஜுனன் மறுபடியும் என்ன கேட்கிறாருன்றத பார்க்கலாம். மிகவும் பக்குவமானவர்கள் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யாருன்னு கேட்கிறார். எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபடுபவர்களா அல்லது தோன்றாத பிரம்மத்தை வழிபடுபவர்களா? அவருடைய கேள்வி என்னன்னா, யார் வந்து பக்குவமானவர்கள், அதாவது உங்களை வழிபடுறவங்களா இல்ல தோன்றாத அருவத்தை வந்து வழிபடுறாங்களா அவங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த கேள்வி புரியுதா? ஹரே கிருஷ்ணா. உங்களோட பக்தி தொண்டுல எப்பவுமே முறையாக செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களா இல்ல வந்து தோன்றாத அருவ பிரம்மத்தை வழிபடுவார்களா? இது எனக்கு விலாவரியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறார். நம்ம இதை வந்து ஏற்கனவே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது கடவுளை வந்து பாத்தீங்கன்னா வழிபடுறதுக்கு இரண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அருவவாதிகள், இன்னொருத்தர் வந்து உருவவாதிகள், இம்பர்சனலிஸ்ட் அண்ட் பர்சனலிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான மனிதர்கள். அது பெயர்ல இருந்தே தெரியுது. இம்பர்சனலிஸ்ட்னா கடவுளுக்கு வந்து அருவமானவர்கள். கடவுள் வந்து உருவம் இல்லை, அவர் ஜோதி வடிவத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நம்புவாங்க. அதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவம் இருக்கு, அவருக்கு வந்து ரூபம் இருக்கு, ஷாமசுந்தர வடிவத்தில் இருக்காருன்னு அப்படின்னு நினைச்சு வழிபடுறவங்க வந்து உருவவாதிகள், பர்சனலிஸ்ட். ஓகேவா? நம்ம செகண்ட் சாப்டர்ல என்ன படிச்சுக்கொண்டு ரீகேப் பண்ணிக்கலாம். அதாவது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவனோட இன்டெலிஜென்ஸ் பேசிஸ்ல மூன்று நிலையில வந்து புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இம்பர்சனல் பிரம்மன், பரமாத்மா, பகவான் சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இங்க வந்து ரெண்டு விதமான கிளாசிஃபிகேஷனை எடுத்து சொல்றாரு. ஓகேவா? பிரம்ம ஜோதி, அதாவது அவருடைய உடம்புடைய தேஜஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பிரம்ம எஃப்ளுஜன்ஸ், அதுதான் பிரகாசம். அதுதான் வந்து அருவவாதிகள் வழிபடுறாங்க. ஓகேவா? எல்லாமே அவருடைய எக்ஸ்பான்ஷன் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மூன்று நிலைகளும் உத்தமமான நிலை, உன்னதமான நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபார்ம் பகவான், அவருடைய விரிவங்கம் தான் இந்த பரமாத்மாவும் சரி, ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய பிரம்மனும் சரி. இந்த பாயிண்ட் கிளியர் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம் மாதாஜி. சோ இதுக்கு எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, சில பேர் வந்து அருவத்தை வழிபடுறாங்கல்ல, அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை, ஒருத்தங்க வந்து அருவத்தை வழிபட்டு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது, அதுல வந்து சக்சஸ்ன்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அப்ப அதனால வந்து அந்த டைமை தான் வேஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் வந்து அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறார். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. श्रीभगवानुवाच मय्यावेशमनो ये माम् नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः ते मे युक्ततमा मताः। हरे கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், தனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகின்றது. அதுல கேட்டார் கேள்வியே, இங்க வந்து பதில் சொல்லிட்டாரு கிருஷ்ணர். யார் பக்குவமானவர்கள்? ஓகே. என்னுடைய உருவத்தின் மேல மனசை செலுத்தி, இந்த பிக்சரை பாருங்க, அவருக்கு ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்துக்கு மேல யார் வந்து மனசை செலுத்தி திவ்யமான நம்பிக்கையுடனும் வழிபட்டுட்டு இருக்கவங்க தான் வந்து மிகவும் பக்குவமானவர்கள் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, டிடி வர்ஷிப்ன்றது இம்பார்ட்டன்ட். நம்ம கோயில்ல வந்து ஏன் விக்கிரகங்கள் வச்சிருக்காங்கன்னா, கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா ஷியாமசுந்தர வடிவத்துல இருக்காரு, அதனால தான் வந்து கோயில்ல விக்கிரகம் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகா, நம்ம வேதங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்கிரக ஆராதனை நம்ம வீட்ல பண்ணணும் கிரகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நாம ஜெபம் பண்ணணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், வீட்ல வந்து விக்கிரக ஆராதனை பண்ணணும், அப்புறம் வந்து புனித ஸ்தலங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு வைஷ்ணவனா இருந்தா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஷியாமசுந்தர வடிவத்தை வந்து எப்படி வழிபடணும், ஒரு தூய பக்தர் வந்து எப்பவுமே அவருடைய சேவையில தான் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க தன்னை, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? எப்படி வந்து அதாவது எப்படிப்பா என்னால் 24 மணி நேரம் கடவுளை நினைக்க முடியும், அது சாத்தியமான சாத்தியம். அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலையில எழறோம்,
நம்ம குளிக்கிறோம், நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? சமைப்போம் இல்லையா? நம்ம நாக்கோட சுவைக்கு சமைக்கிறத விட இது வந்து நான் கிருஷ்ணருக்கோசம் சமைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். டெய்லி பண்ற வேலை தான் சமைக்கிறது, இந்த வீடு பெருக்கிறது, எல்லாமே வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் தான். ஆனா இது வந்து கிருஷ்ணருக்கோசம் சமைக்கிற சாப்பாடு, அந்த பாவனையோட சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கிருஷ்ணரை நினைச்சிட்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்யற மாதிரி. அப்புறம் இந்த வீட்டில் நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை வந்து பெருக்கிறோம், கிளீனா வச்சுக்கிறோம் இல்லையா? இது கிருஷ்ணருடைய வீடு, அந்த வீடை வந்து நான் க்ளீன் பண்றேன், அந்த ஆட்டிடியூட்ல வந்து நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவரை வந்து எப்பவுமே நினைக்கிறதுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? இந்த தூய பக்தர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க. அதனாலதான் வந்து அவங்க எல்லாம் வந்து ஈஸியா சமாதி நிலையில போட்டு அவரோட லயிப்பாங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நெக்ஸ்ட் ஸ்லோகா. एकक्षरम् अनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च गूढस्थम् अचलम् ध्रुवं सन्नियं येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः। हरे ஹரே கிருஷ்ணா. இங்க என்ன சொல்றேன்னு, தோற்றம் அளிக்காததும் உணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்தும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றன. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அருவத்தை வழிபடுறவங்களுடைய முயற்சியை வந்து அவர் சொல்றார். ஓகேவா? சோ இவங்க வந்து புலன்களை வந்து கண்ட்ரோல் படுத்துறாங்க. ஓகேவா? எங்கும் நிறைந்திருக்கும் சிந்தனைக்கு எட்டாததமான அந்த அந்த அருவத்தை வந்து அவங்க வழிபடுறாங்க. சோ வழிபடுறவங்க அவங்களுடைய தகுதிகள் பாருங்க, புலன்களை கண்ட்ரோல் படுத்தாங்க, எல்லார்கிட்டயும் சமநோக்கோட இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் நன்மையும் செய்றாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் இல்லையா? ஆஹ் ஏன்னா எல்லா சர்வ பூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்காங்க, அவங்களுக்கு நன்மையும் செய்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தன்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அருவத்தை வந்து அறியாத அருவத்தையும் புரியாத விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க. ஓகேவா? அதுதான் சொல்றார். தோற்றம் அளிக்காததும் உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருப்பதும். அப்ப யோசிச்சு பாருங்க, தோற்றம் அளிக்காததும் புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நமக்கு முன்னாடி வச்சாவே புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒரு சில விஷயங்களை நம்ம உதாரணத்தோடு சொன்னாலும் சில சமயத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த அருவவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினப்படுறாங்க. ஓகேவா? புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டது அவங்க முயற்சி பண்ணி பண்ணி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அங்க வந்து ப்ராப்பர் கைடன்ஸே இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஆமால எந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? சோ அந்த கடினமான பாதையில வந்து போறாங்க. சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதுமான அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுவார்கள். சோ அந்த அருவத்தை வந்து வழிபடுறவங்களுடைய கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இது வந்து கஷ்டம். மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு நிமிஷத்துல ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா மனம் வந்து சஞ்சலமானது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு சிந்தனையை வந்து யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா? மனசு வந்து காற்றை விட வேகமா பாயக்கூடியதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த ஓ, அவர் மேல தவம் பண்றாங்க அருவத்து மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்டைரக்டா அவங்கள வந்து அவங்க எல்லாரும் வந்து கிருஷ்ணரை வழிபடுறாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. क्लेशो अधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् देहवद्भिरवाप्यते। हरे ஹரே கிருஷ்ணா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய வளர்ச்சி வந்து மிகவும் கடினமானதாகும். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து உருவத்தை வழிபடுறோம்னா நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்டேஜஸ், அதாவது ஸ்ரத்தா சாது சங்கா பஜனை கிரியை, இதெல்லாம் 9 நிலைகள். இதுல வந்து நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்ரத்தான்னா நம்பிக்கை. கிருஷ்ணன் மேல எவ்வளவு நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம கேட்கறத எவ்வளவு அளவுக்கு நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றோன்றத நம்மளே அனலைஸ் பண்ணலாம். நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து அனலைஸ் பண்ணி நம்மள சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை
இல்லையா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப கடினமானது. அப்புறம் அவங்கள வந்து முன்னேற்றம் காண்பது உடலை உடையவருக்கு எப்போதும் சிரமமானது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோதியை வழிபடுறது வந்து சிம்பிள் அல்ல, கஷ்டம் இல்லையா? ஆனா சாண்டிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் இல்லையா? ஸோ இந்த ஞான யோகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதி வடிவத்துல இருக்கிறத வந்து வழிபடுறாங்க. ஓகேவா? ஸோ பட் கிருஷ்ணர் வந்து நமக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு? பக்தி யோகத்தை வந்து தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதாவது இதுக்கு வந்து பர்பட்ல வந்து பிரபுபாத ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. நமங்களுக்கு எல்லாம் தெரியும், போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம லெட்டர் எழுதி ஒரு அட்ரஸ் எழுதி அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டோன்னே அந்த எந்த ஊருக்கு போகணுமோ அந்த போஸ்ட்மேனு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் டிஸ்பேட்ச் பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து சில பேர் வீட்டுக்கு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல நம்ம லெட்டர் போட்டா நம்ம எந்த இடத்துக்கு எழுதுறோமோ அந்த இடத்துக்கு போய் சேருமா? சேராது இல்லையா? அது வந்து நகல் இல்லையா? சில பேர் வீட்ல போஸ்ட் லெட்டர் ரிசீவ் பண்றதுக்கு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க போய் நம்ம லெட்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது போய் சேருமா? சேராது. அதனால நகலுக்கும் அசலுக்கும் வந்து நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த பாதையில போறாங்க. அதை வந்து கடவுளே வந்து தேவையில்லைன்னு சொல்றார். ஓகேவா? சோ இந்த கிருஷ்ண உணர்வோட இருக்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள். பிரபுபாதா சொல்வார், என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட், டான்ஸ் அண்ட் ஈட். இதுதான். ஈட் பிரசாதம், சாண்ட், டான்ஸ், பி ஹாப்பி. ஓகேவா? சோ இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதா சொல்றார். ஓகேவா? முழுமையா யார் ஒருத்த வந்து தன்னை கடவுள்கிட்ட வந்து அர்ப்பணிக்கிறானோ அதுதான் ஃபுல் சரண்டர். அதுதான் வந்து பக்தின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? இது வந்து ஷார்ட். நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம டிசைட் பண்ணிட்டு இந்த ஜென்மத்தை வந்து நம்ம கடவுளுக்கோசம் அர்ப்பணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குருமார்கள் சொன்ன வழியை பின்பற்றி ஸ்ரத்தையா வந்தா கண்டிப்பா கேரண்டி கிருஷ்ண லோகத்துக்கு போக முடியும். ஆனா அந்த அருவவாதிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கேரண்டி இருக்குன்றதே தெரியாது. ஏன்னா எங்க வந்து வீழ்ச்சி அடைவாங்க, நல்லா மேல முன்னேறியே போயிட்டு இருப்பாங்க, டப்புன்னு எங்க வீழ்ச்சி அடைவாங்கன்றத நமக்கு தெரியாது. ஓகேவா? அது ரொம்ப கடினமான பாதை. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். இதெல்லாம் விட பெஸ்ட் எதுன்னா சிம்பிள் அண்ட் பெஸ்ட் திங் அண்ட் ஈஸி திங் எதுனா பக்தி ப்ராசஸ். ஓகே. கிருஷ்ண உணர்வோடு இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ते तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषाम् अहं समुद्धर्ता मुक्तिसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम् हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. இங்க என்ன அந்த பிக்சர்ல பார்க்கலாம், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருங்கடல்ல வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து யாருக்கிட்டயோ வந்து உதவி வேணும்னு கையை நீட்டார். அப்ப யார் வராங்க? நாராயணனே வரார் இல்லையா? விஷ்ணு பகவான் வந்து காப்பாத்துறார். இதை இப்படி வச்சுப்போம். இதை வந்து நம்மளுடைய திருக்குறள்ல கூட நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை எண்ணில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிருதாவின் மகனே அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையை பாருங்க, நான் இருக்கிறேன் சொல்லிட்டு யார் சொல்றது? பகவான் கிருஷ்ணரே சொல்றார். அவர் வந்து நம்மளை காப்பாத்தணும்னா நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? எல்லாத்தையும் துறக்கணும் இல்லையா? அதாவது சன்னியாசியா போன்னு சொல்லல, எல்லா செயல்களும் கிருஷ்ண உணர்வோடு செயல்படுத்தணும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து பொருள். ஓகேவா? அவர் மீது பக்தி செலுத்தி அந்த பக்தியில வந்து எப்பொழுதுமே ஃபுல்லா ஈடுபடணும். அவரை வந்து அவருடைய உருவத்தை வந்து அவருடைய உருவம் அவருடைய லீலைகளை வந்து தியானம் பண்ணணும். மனசை வந்து அவர் மேல வைக்கணும் இல்லையா? நம்ம இந்த கிளாஸ்ல தான் இருப்போம், பட் நம்ம மனசு மாத்திரம் இருக்காது, எங்கேயோ போய் இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து நித்தியமா அவரையே வழிபட்டுட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து அவரை வந்து விடுவிக்கிறாரு. எப்படி ஒருத்த வந்து இந்த கடல்ல வந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்தா அப்ப வந்து ஒரு படகு போய் அவனை காப்பாத்துது, அவனுக்கு எப்படி இருக்கும்?
இல்லையா? எவ்வளவு அளவுக்கு ரிலீஃபா ஃபீல் பண்ணுவான். இந்த படகுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதை பாகவதம் அதை நம்ம ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குருமார்கள். ஓகேவா? அந்த படகுல ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நம்ம இறங்கவே கூடாது. ஏன்னா நம்மள பத்திரமா யார் எடுத்துட்டு போய் கிருஷ்ணலோகத்துக்கு விடுவாரு? நம்மளுடைய குருமார்கள். பிரபுபாதா சொல்லியிருக்கார். ஓகேவா? பேக் டு காடேட்ன்ற மேகசினை அவர் வந்து வச்சிருக்கார். நமக்கு வந்து பண்ணியிருக்கார். அதனால அவருடைய புத்தகங்களை நம்ம படிக்கணும். ஓகேவா? சோ பக்தரா ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த யோகத்தையும் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. இந்த பிக்சர்ல பார்த்தோம் இல்லைங்களா, அஷ்டாங்க யோகத்தையோ இந்த தவத்தையும் எதுவுமே பண்ண தேவையே இல்லை. ஓகேவா? சோ ஏன்னா இந்த பக்தர்கள் வந்து எதை விருப்பப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தூய பக்தர் கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. அதே சாதாரண மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தூய பக்தர்கள் கிருஷ்ணருடைய சேவையில தான் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே எந்த பக்தர் கஷ்டத்துல இருக்காரோ அப்ப வந்து ஓடி வராரு கிருஷ்ணர். அவங்கள வந்து ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம நம்ம பாக்குறோம் இல்லையா, கஜேந்திர மோட்சத்துல கூப்பிடுறார் இல்லையா? அந்த இந்திரதுமன் என்ற அரசன் அவர் தான் வந்து கஜேந்திர சாபத்தால வந்தார். அவர் கூப்பிடும்போது அவர் ஓடி வர்றார். அவர் வரும்போது இந்த கருடன் வந்து ஸ்லோவா போறாரேன்னு சொல்லிட்டு தன் பக்தனை காப்பாத்தணும்னு என்ன பண்றாரு? சக்கரத்தை சக்கரத்தை அமுச்சு வைக்கிறார். அதே மாதிரி திரௌபதி தாய் தனக்கு வந்து கஷ்டம்னும் போது என்ன பண்ணாங்க? அவர் எங்கேயோ இருக்கார், இதே துவாரகால இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரத்துல இருக்காங்க. சேலையை அமுச்சு விட்டார் இல்லையா? அது மாதிரி ஒரு நிமிஷம் கூட தாமதமின்றி அவர் வந்து பக்தரை வந்து காப்பாத்துறாருன்றத சொல்றாங்க. வராக புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாயாமி பரமாம் ஸ்தானாம் அர் அர்ச்சிராதி கதிம் வின கருட ஸ்கந்தம் ஆ- ஆரோப்பிய யச்சம் அனிவர்த்திதக. ஓகேவா? சோ இதுல என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்தன்ற வந்து அஷ்டாங்க யோகத்தை பண்ணி தன்னுடைய ஆத்மாவை வந்து மேல் லோகத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பக்தி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பத்திரமா கூட்டிட்டு போறது கடவுள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான். எப்படி ஒரு குழந்தை வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அதை பத்திரமா புடிச்சுக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த பக்தனை வந்து பத்திரமா பாத்துக்கிறாருன்றத சொல்றாங்க. ஓகேவா? அவர் பொறுப்பேத்துக்கிறார். அவருடைய காரணமற்ற கருணையினால அவர் என்ன பண்றாரு? அஹ் இந்த உலகத்துக்கு வந்து இந்த கருடன் மேல வந்தார். விஷ்ணு பகவான் வந்து அவனை விடுவிக்கிறார். நம்ம வந்து அவருக்கு கை கொடுக்கணும். அதுதான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட். அவரு ரெடியா தான் இருக்கார் ஹெல்ப் பண்றதுக்கு. நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் இந்த பிக்கல் பிடுங்கல்ல விட்டு கடவுள் வந்து நீ என்னதான் இந்த பௌதீக உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் நீ பக்தி பண்ணிட்டு இருந்தா உன்னை லிஃப்ட் பண்றதுக்கு அவர் வராருன்றதை இங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ அதனால புத்திசாலியா இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ண மாட்டான், ஞான யோகத்தை ஃபாலோ பண்ண மாட்டான், அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். சிம்பிள் அண்ட் ஈஸியான பக்தி யோகத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? நமக்கு வேற எந்த விஷயமும் தேவையே இல்லை. யார் ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில தன்னை ஈடுபட்டு இருக்கணும், அவன் தேவையில்லாத மன யூகங்களிலிருந்தும் சாஸ்திரங்களோ யக்ன தானங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவன் வந்து சிம்பிளா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து சொல்லிட்டே இருந்தா அதெல்லாம் செஞ்ச பலன்கள் வந்து அவனுக்கு வந்துடுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுதான் வந்து நமக்கு பகவத்கீதையில கிருஷ்ணரே கடைசியில என்ன சொல்றார்? சர்வ தர்மான் பரித்தேஜ மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் தொம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷாமி மா சுச்சக. நீ எல்லா விஷயத்தையும் விட்டுடு, நீ என்ன பண்ணு, பக்தி மாத்திரம் பண்ணு, நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இல்லையா? சோ பக்தி பண்ண பண்ண நம்ம செஞ்ச பாவங்கள் படிப்படியா குறையும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வரும். அப்போ வந்து நம்ம இன்னும் வந்து நமக்கு வித்தியாசம் தெரியும். முன்ன சொல்லிட்டு இருக்க நாம ஜபத்துக்கும் இப்ப சொல்லிட்டு இருக்க நாம ஜபத்துக்கும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. मयि बुद्धिं निवेशय निवसिष्यति मयि एव तदूर्ध्वं न संशयः। ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து எப்படி பண்ணலான்றத இங்க சொல்லி கொடுக்க போறாரு. அனன்ய பக்தி வந்து இங்க சொல்றார். முழு முதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. என்ன சொல்லிட்டாரு? உன் ஃபுல் மனசையும் அறிவையும் என்னல வந்து வச்சிரு. அப்ப என்ன பண்ணுவ? நீ என்னிலே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதுல வந்து ஒரு சந்தேகமும் இல்லைன்னு அப்படின்னு சொல்றார். ஓகேவா? அதாவது இதுக்கு வந்து பிரபுபாதம் ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்வாரு. பட் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது
ஒரு இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஃபெல் இன் லவ்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபெல் இன் லவ்னா என்ன? விழுந்த காதலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? காதலில் விழுந்தேன். அப்ப என்ன ஃபெல் இன்? அப்ப என்ன கீழே விழறான் இல்லையா? அப்ப என்ன இந்த உலகத்துல ஒருத்தர் காதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன இருக்கு? சந்தோஷமும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு. அதே வந்து கடவுள் மேல பக்தி வைக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? ரோஸ் இன் லவ்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பக்தியில நம்ம வந்து உயர்றோம். இந்த வார்த்தை பாருங்க வித்தியாசம். ஃபெல் இன் லவ் வந்து மனிதனுக்கு யூஸ் பண்றது, ரோஸ் இன் லவ் வந்து கடவுளுக்கு யூஸ் பண்றது. அப்ப அங்க வந்து என்ன ஆகுறோம்? அந்த வார்த்தை ரோஸ். அப்ப வந்து மேலே தான் வளர்ந்துட்டே போறோம், அங்க வந்து பிரச்சனை இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஒருத்தன் வந்து பக்தி பண்றது மூலமா நேரடியா கடவுளோட தொடர்பு வச்சுக்கிறான் இல்லையா? இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது துவாபர யுகத்துல வந்து கிருஷ்ணர் வந்தார் இல்லையா? அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பலராமர் உட்காந்துப்பாங்க, சுத்தி மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வந்து உட்காந்துப்பாங்க. எப்படி நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோமோ அது மாதிரி யசோத மாதா, கோபஸ்திரீகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சை வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து எப்படி மத்தியான டைம்ல வந்து நடுவுல கிருஷ்ணர் பலராமர் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும் நீங்க, ஒரு தாமரை பூ இருக்கு, அதுல நடுவுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த பெட்டல் வேர்ல் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து கிருஷ்ணரும் பலராமர் உட்காந்துப்பாங்க. அந்த இதழ்கள் எப்படி பரவி இருக்கோ அந்த அது மாதிரி தான் கோபர்கள்ல உட்காந்துப்பாங்க. யார் யார் என்ன எடுத்துட்டு வந்தாங்க எல்லாம் ஓபன் பண்ணி எல்லாமே கிருஷ்ணருக்கு ஊட்டுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க கிருஷ்ணரும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஊட்டுவார். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உண்மையான பக்தி இல்லையா? சோ அவருடைய மனசு, புத்தி எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையில நம்ம செய்யறதால நம்ம எப்பவுமே கிருஷ்ணரோட இருப்போன்றதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சோ ஓகேவா? கிருஷ்ணர் வேற இல்ல, அவருடைய நாமம் வேற இல்ல. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்னடா நான் துவாபர யுகத்துல பிறக்கலையே, கிருஷ்ணர் இல்லையேன்னு நினைக்க கூடாது. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணான்னு சொல்லும்போது நம்ம நாக்குல வந்து டான்ஸ் ஆடுறார். ஓகேவா? அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம நாட்டுல வந்து கிருஷ்ணர் நடமாடுறார் இல்லையா? ஆஹ் அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை வந்து நம்ம சாப்பிடணும், அதுதான் பிரசாதம். அது சாப்பிட்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாவங்கள் படிப்படியா குறையுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. चित्तं समादातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय। இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதனா பக்தியை பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அனன்ய பக்தி சொன்னாங்க, இப்ப சாதனா பக்தி சொல்றாங்க. செல்வத்தை வெல்பவனாக எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிழலாது நிலைநிறுத்த முடியாவிடில், சரி உன் மனசு புத்தி எனக்கு வந்து செய்ய முடியலப்பா, உன்னால அனன்ய பக்தி பண்ண முடியல, சரி உனக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறேன். என்னது? சாதன பக்தி. ஓகேவா? ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றுவாயாக. பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றார். ஓகேவா? அப்போ வந்து நீ என்ன பண்ணலாம்? என்னை அடைவதற்கான விருப்பத்தின் இதன் மூலம் விருத்தி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதனா பக்தி பண்றதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வேணும் இல்லையா? அட்டாச்மெண்ட் இருந்தாதான் நம்மளால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காரு நமக்கு பிரபுபாதா? 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காரு. யாருக்கா தெரியுங்களா? பிரபு, ஹரே கிருஷ்ணா. இத தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் சொல்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. இது நான் வயலன்ஸ் ம், இருக்கணும், அந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ம், அப்புறம் வந்து இந்த லிக்கர் ட்ரிங்கிங் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ம், இல்லிசிட் ரிலேஷன்ஸ் வச்சுக்க கூடாது. ம். அப்புறம் வந்து fourth வந்து just, பிரபு கரெக்ட் பிரபு. அதாவது நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ no இன்டாக்சிகேஷன், நோ no illicit. gambling, yeah, no gambling, yeah, no ஓகேங்களா? gambling, 4 விஷயத்த right. சொல்றார். அதாவது மாംസ உணவை வந்து சாப்பிடாதீங்க, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாதீங்க, தேவையில்லாத உடல் உறவை வச்சுக்க கூடாது, அப்புறம் வந்து சூதாட்டத்துல ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம பிரபுபாதா. அதை வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு அளவுக்கு பண்ண முடியுமோ நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அந்த ஒரு ஃபோல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா? பிரபு சொன்ன மாதிரி இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மாംസ ஆகாரங்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த ஒழுக்க முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ்
இந்த நம்ம வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து ஆரம்ப நிலை பக்தர்களா இருக்கறனால 1 to 2 மாலை நம்ம பண்ணணும். நம்ம எல்லாருமே 2 மாலை பண்ணிட்டு தான் நம்ம கிளாஸ் ஜாயின் ஆகிறோம் இல்லையா? சில பேர் 16 மாலைகள் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரபுபாதா வந்து என்ன சொல்லியிருக்காரு, 16 மாலைகள் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஏகாதசி, எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ கூடுதலான மாலைகள் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பண்றது வந்து விசேஷம். ஓகேவா? ஸோ நம்ம புலன்களை நம்ம வந்து கட்டுப்படுத்துக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம புலன்களுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்க கூடாது. எப்படி வந்து இந்த சிலந்தி வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து தன்னோட கூட வந்து பின்னுது இல்லையா, வலைய பின்னுது. பட் பார்த்தீங்கன்னா அதனோட வலைக்குள்ளே அது வந்து சிக்கி இறந்து போயிடுதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னடா இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம். இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், போயிருக்கிறோம், நம்ம பசங்களை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு டிசிப்ளினாக இந்த யூனிஃபார்மு, டை, ஷூ போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சில நாட்கள்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு மிலிட்ரி மேன் எடுத்துட்டு அவனுடைய கட்டிங் ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், அவனுடைய ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்த உடனே இவர் வந்து மிலிட்ரி மேனுன்றது நமக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி எல்லா இடத்துலன்றது ஒழுக்கன்றது வேணுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ உன்னால மனசு புத்தி என் மேல செலுத்த முடியலையா, நீ என்னுடைய அஹ், விஷயத்தை ஃபாலோ பண்ணு, ஒழுக்க நெறிகளை வந்து பின்பற்றுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த ரெகுலேட்டட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு வைஷ்ணவனை என்ன பண்ணணும், அதிகாலையில் எழணும், நாமஸ்மரணம் பண்ணணும், பகவத்கீதையை படிக்கணும், டிடி வர்ஷிப் பண்ணணும், அப்புறம் வந்து ஹோலிதாம் அதாவது புனித யாத்திரை பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், அதாவது இந்த விருந்தாவனம், மாயாப்பூர், பூரி ஜெகநாத், இதெல்லாம் வந்து மஸ்ட். ஒருத்தர் வந்து போய் பார்க்க வேண்டிய இடம். அந்த மாதிரி இடத்துக்கு புனித யாத்திரை பண்ணணும்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டுமே செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலையை வந்தடைவாய். இது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்ம யோகம். சில பேரால அனன்ய பக்தி பண்ண முடியாது, சாதனா பக்தி பண்ண முடியாது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து ஆப்ஷன் கொடுக்குறார். நிஷ்காம கர்மத்தை பண்ணு. நீ வந்து இந்த பிக்சர்ல நம்ம என்ன பார்க்கிறோம், ஒருத்தர் வந்து கடவுளுடைய கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கார் இல்லையா? அது மாதிரியாவது நீ பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. यत्करोषि यत् अश्नासि यत् जुहोसि ददासि यत् तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मत् अर्पणम् हरे அதே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஸ்லோகம் நம்ம 9வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். எத் கரோஷி எத் அஷ்னாசி, நீ எதை பண்றியோ அதெல்லாம் எனக்கோசம் பண்ணு. ஓகேவா? எதெல்லாம் சாப்பிட்றியோ அதெல்லாம் வந்து எனக்கு படைச்சிடு. எதெல்லாம் கொடுக்குறியோ அதெல்லாம் வந்து எல்லாமே எனக்கு வந்து அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ நம்ம அர்ப்பணம் செய்யறதுனால அந்த இரட்டிப்பு தன்மையில இருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஓகேவா? அதாவது பாவம் புண்ணியம் ஒரு ஒரு செயல்ல இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர் பார்த்துக்கிறார். ஸோ இப்போ வந்து அனன்ய பக்தி, சாதனா சாதனா பக்தி, நிஷ்காம கர்மா. ஓகேவா? நிஷ்காம கர்மன்னு அவருக்கோசம் செய்ய சகாம கர்மா. ஓகே. ஆனால் என்னை பற்றிய இத்தகைய உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் உனது செயல்களின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். ஸோ என்னால் உனக்கோசெல்லாம் வந்து செய்ய முடியாதுப்பா, வேலை, நான் வந்து ஃபுல் பிஸின்னு அப்படின்னா, நீ செய்யறக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அதனோட பலனை வந்து எனக்கு வந்து தியாகம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. तदप्यशक्तोऽसि कर्तुं मद्योगम् आश्रितः सर्वकर्म फलत्यागं ततः कुरु यतात्मवान् हरे कृष्ण நெக்ஸ்டும் படிச்சிருங்க மாதாஜி. श्रेयो श्रेयो हि ज्ञानाभ्यासात् ज्ञानाज्ञानं विशिष्यते ज्ञानात् कर्मफलत्यागः अनन्तरं हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்ன சொன்னாரு, சகாம கர்மா உன்னால எனக்கோசம் செய்ய முடியும்னா நீ செஞ்சுட்டு இருக்கிறத வந்து எனக்கோசம் அர்ப்பணை பண்ணுன்னு அப்படின்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இம்முயற்சினை உன்னால், இங்க 3 விஷயத்த இங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயம் பாருங்க. தியான ஞானா வந்து சொல்றார்.
ஓகேவா? தியான யோகம் ஞானத்தை வந்து சொல்றார். இப்பயிற்சினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடில் ஞானத்தை விருத்தி செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக் கொள். அதாவது இந்த பிக்சர்ல பாருங்க, எல்லாரும் வேத பாடசாலையில போயிட்டு வேதங்களை கத்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் உன்னால பண்ண முடியல, நீ போய் என்ன பண்ணு, ஞானத்தை வளர்த்துக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, இருப்பினும் ஞானத்தை விட எதுப்பா சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா தியானம். ஓகேவா? அதாவது கடவுள் மேல வந்து மனசை வந்து நிலைநிறுத்தது வந்து தியானம் சொல்றாங்க. தியானத்தை விட சிறந்தது எது பாத்தீங்கன்னா செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் வந்து சிறந்ததுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் இத்தகு தியாகத்தினால் மனம் அமைதி அடைகிறது. சோ இந்த பிக்சர் மூணு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஞானத்தை வளர்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஞான யோகம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தியானத்தை பண்றாங்க, மனசை எல்லாத்தையும் ஒருமுகைப்படுத்தி. அதாவது நம்ம அஷ்டாங்க யோகத்தை பார்த்தோம் இல்லைங்களா, சமாதி நிலையை வந்து அடையிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்றாரு, எல்லா செயல்களின் பலன்களை வந்து எனக்கு வந்து தியாகம் செய்ப்பா, அதுதான் சிறந்தது. ஏன் சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது உன்னோட மனசுக்கு அமைதி கொடுக்குது. இது எப்படின்னு அப்படின்னு கேள்விகள் வரும். எப்படின்னு வந்து நான் தியாகம் பண்ணிக்கிட்டா வந்து நம்ம புலம்ப தானே செய்வோம். இங்க பார்க்கலாம். அதாவது ஆஹ் ஒரு பழ வியாபாரி ஒருத்தவங்க இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க அந்த பிக்சர்ல, நீங்க எல்லாம் பாக்குறீங்க தானே. அப்போ எல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி கடையில காசு கொடுத்துலாம் பொருட்களை வாங்க மாட்டாங்க. அப்பெல்லாம் வந்து பண்டம் பரிமாற்றம் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. அதாவது நான் வந்து இப்போ வந்து கோதுமை விளைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ராகி விளைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா. அது மாதிரி நந்த மகாராஜர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தாம் வீட்டுல இருக்கக்கூடிய நெற்கதிர்களை கொண்டு அந்த தெருவுக்கு வந்த தெரு வழியா வந்த பழ வியாபாரி கிட்ட வந்து நெற்கதிர்களை கொடுத்துட்டு பழங்களை வாங்கிக்கிறார். இதை பார்த்த சின்ன குழந்தை என்ன பண்ணும், அந்த கிருஷ்ணரு அப்பா என்ன பண்ணாரோ அதே மாதிரி தன்னுடைய குட்டி கையில வந்து அந்த நெற்கதிர்களை எடுத்துட்டு போறார். எவ்வளவு அளவுக்கு அது பத்திரமா போகும், எடுத்துட்டு போவோம் வாங்க. போற வழியில எல்லாத்தையும் வந்து சிந்திடுறார். போனா அந்த அம்மா கிட்ட போகும்போது ஒரு 4 நெற்கதிர்கள் தான் இருக்கு. அந்த அம்மா இந்த அழகிய கிருஷ்ணரை பார்த்து அவருடைய அழகுல மயங்கி அந்த அத அவன் கொடுத்ததை வாங்கிட்டு அவன் கொடுத்த அளவுக்கு மேல பழங்களை வந்து எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கூடை ஃபுல்லா என்ன இருக்குது, என்ன ஆயிடுது, விலை உயர்ந்த ஆபரணங்கள், நெற்கதிர்கள், அது மாணிக்க கற்கள், உயர்ந்த விலைமிக்க கற்களா மாறிடுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, லாஸ்ட் வேர்டு, தானத்தை விட செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் சிறந்தது. ஏன்னா அவர் வந்து நம்மள இருந்து நல்ல பெஸ்டா தான் ரீப்ளேஸ் பண்ணுவார். அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க, கோட்டீஸ்வரன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து நாங்க கோயில் கட்டுறோம் 10 ரூபாய் கொடுன்னு கேக்குறது கரெக்டா தப்பா? ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அவர் கோட்டீஸ்வரன், நினைச்சா எவ்வளவுனாலும் கொடுக்கலாம். அவர்கிட்ட வந்து போயிட்டு 10 ரூபாய் கேட்டா அது ரொம்ப இதுவா இருக்கும் இல்லையா. ஆமாவா இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம். அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்கிறோம், அது மாதிரிதான் கேட்கிறோம். அஹ் எப்படி வந்து ஒரு மில்லியன் ட்ரில்லியனர் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு 10 ரூபாய் கேட்டா எப்படி இருக்கும். அவர் நினைச்சா என்னன்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கலாம் இல்லையா. அது மாதிரி நம்ம பகவான் கிருஷ்ணர் முன்னாடி போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் பௌதிகமா விஷயத்தை தான் கேட்கிறோம். அவர் வந்து எல்லாத்துக்கும் அதிபதியானவர் இல்லையா. அவருக்கு வந்து தெரியும் நமக்கு என்ன தேவையோ. சோ உயர்ந்த விஷயங்களை வந்து அவர்கிட்ட நம்ம கேட்கணும். உயர்ந்த விஷயங்கள் என்னென்ன, அவருடைய நாமத்துல வந்து ருசி வேணும்னு கேட்கணும் இல்லையா, நான் நல்லா ஜெபம் பண்ணணும், நான் வேதங்களை படிக்கணும் இல்லையா, அதை தான் நம்ம கேட்கணும். உங்களுக்கு சேவை செய்யணும், அத மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கணும். அதாவது இன்னைக்கு ஏகாதசி. சோ என்னப்பா அந்த விதி விதி விதானங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஏகாதசி வந்து விரதம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படி ஃபாலோ பண்றது, என்னாலெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சாமை இருக்கு. சாமையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பலாவ் பண்ணி சாப்பிடலாம். ஓகேங்களா. அது அப்புறம் சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் அலௌடு. ஏதாவது கேபேஜ், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸாவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல வந்து வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிடலாம், வேர்க்கடலை வறுத்து உருண்டை பண்ணி சாப்பிடலாம், சாமை ஜவ்வரிசியை சேர்த்து தோசை பண்ணி சாப்பிடலாம், அப்புறம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் சாப்பிடலாம், பால் பழங்கள் தயிர் வகைகள் இதெல்லாம் சாப்பிடலாம். ஓகேங்களா. அரிசி அந்த மாதிரி தானியங்களை வந்து தவிர்க்கணும்.
அப்புறம் நிறைய விதை இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தவிர்த்தணும். அதாவது பூமிக்கு கீழே விளையக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கேரட்டு, அதெல்லாம் பீட்ரூட் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கேபேஜ், இதெல்லாம் பன்னீர், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டு நான் ஃப்ரூட் சாப்பிடலாம், ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம ஏகாதசி தானியங்களை தவிர்த்து நம்ம ஏகாதசி இருக்கிறது உத்தமம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பகவானுக்கு இப்ப ரொம்ப 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 பிடித்தமான நாள் ஏகாதசி. ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுவும் வருது. ஓகே. ஸோ பக்தி தொண்டில் வந்து முன்னேற்ற நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆஹ், இங்க வந்து 8லேருந்து 12 வரையும் சொல்றாங்க. கிருஷ்ணர் மீது மனம் நிலைநிறுத்தி இருந்தது. அதுதான் வந்து அனன்ய பக்தின்றத பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பக்தியில பார்த்தோம். சாதனா பக்தியை பின்பற்றுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அது கூட என்னால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணருக்கோசம் சேவை செய்ய முடியும் இல்லை, நிஷ்காம கர்ம யோகத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சகாம கர்ம யோகம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துறவு, அறிவு வளர்ப்பு and தியானம். அதாவது ஞான யோகம், தியான யோகன்றதை பார்த்தோம் இல்லையா? ஸோ இது நீ வந்து தவம் பண்ணாலும் எதை பண்ணாலும் அது வந்து இன்டைரக்ட் ப்ராசஸ். ஆனால் நேரடியாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பக்தி இல்லையா? கிருஷ்ணருடன தொடர்பு நேரா வச்சுக்கிறது தான் வந்து டாப் மோஸ்ட், அதுதான் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. सर्वभूतानां करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखसुखक्षमे सन्तुष्ट सततं योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिः यो मद्भक्त समे प्रियः हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சோ இங்க என்ன சொல்றாரு? எவன் ஒருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக, ஓகே, தன்னை உரிமையாளராக கருதாதவனாக, அகங்காரத்தில் இருந்து விடுபட்டவனாக, இன்ப துன்பத்தில் சமநிலையுடையனாக, சகிப்பு தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையனாக, தனது மனதையும் புத்தியும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இப்ப வந்து சொல்றார், இது என்னென்ன மூலியமா அவர் வந்து அப்ரோச் பண்ணணும்ன்ற ஸ்டெப்ஸ சொன்னார் இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அத்வேஷ்ட சர்வபூதானாம் மைத்ர கருணை ஏவச்ச நிர்மமோ நிர்அகங்கார சமதுக்க சுக ஷமி சந்துஷ்ட சததம் யோகி. அதாவது அத்வேஷ்ட சர்வபூதானாம், யார் மேலயும் நமக்கு வந்து பொறாமை இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு திறமை இருக்குன்னா அது வந்து கிருஷ்ணர், அந்த திறமையில வந்து நம்ம கிருஷ்ணரை தான் பார்க்கணும். சர்வபூதானம், எல்லா உயிரினங்களுக்கும் நண்பனா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மைத்ரே கருணை ஏவச்ச, அதாவது ஆஹ் அதாவது எல்லா உயிரினத்திலும் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், கருணையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிர்மமோ, நான் தான் வந்து அதிகாரி, அந்த எண்ணம் அவங்க இருக்கக்கூடாது இல்லையா? அகங்கார, நான் தான் கிரேட், நமக்கு ஃபால்ஸ் ஈகோ இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இல்லாம இருக்கணும். ஓகே. சம துக்க ஷமி, அதாவது துக்கம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி சமமா எடுத்துக்கணும். துக்கம் வந்தா துவண்டு போய் ஒரு மூலையில உட்காரவும் கூடாது, சந்தோஷம் வந்தா துள்ளி குதிக்கவும் தேவையில்லை. ஏன்னா இந்த உலகம் வந்து துக்காலயம். சந்தோஷம் எப்படி வருதோ அது மாதிரி துக்கமும் வரும்ன்றத நம்ம ஏத்துக்கணும். புரிஞ்சு சமமா சமநிலையோட அதை ஏத்துக்கணும். ஓகேவா? சந்துஷ்ட சததம் யோகி. ஓகே. சந்துஷ்ட, அதாவது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா திருப்தி அடையணும். அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் இல்லையா? நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோன்றத வந்து சந்தோஷப்படணும். இது கிருஷ்ணருடைய பிரசாதம். இந்த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பிரசாதம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய கோசம் கூட நிறைய பேர் இல்லாம இருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்பவுமே வந்து மேலதான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, நம்ம கீழே வந்து 1000 கோடி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதை நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்தியோட வாழணும். அதுக்கு வந்து கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்தணும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. யதாத்மா திருட நிச்சய. ஓகே. மனசை வந்து கட்டுப்பாடோட கட்டுப்பாடோட
கடவுள் மேல உறுதியுடன் மைய அர்ப்பித மனோபுத்தி யோமத் பக்த சமய பிரியக. உறுதியுடனும் பக்தி தொண்டுல வந்து ஒருத்தர் ஈடுபட்டுட்டு இருந்தா அவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா மனசுக்கு வருத்தப்படும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, நாமஸ்மரணத்தை வந்து நிறுத்திடுவாங்க. அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. यस्मान्नो यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्ष हर्षमर्षभयोद्वेग मुक्तो यः स च मे प्रियः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஸோ இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம மனசை நம்ம எப்படி கையாளணும், நம்ம லைஃப்ல வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்த மேற்கொள்ளணும்னு அவர் வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம யாருக்கும் தொல்லையும் கொடுக்க கூடாது, யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், நம்ம வந்து யாராலும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுக்கணும். யார் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு சொன்னா டக்குன்னு நம்ம வந்து உடைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? சோ யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது, பிறர் தொல்லை கொடுத்தாலும் அதை தொந்தரவாய் எடுத்துக்க கூடாது. இன்ப துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்திலும் வந்து எப்படி இருக்கணும், வெளியே வரணும். அது எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கணும். ஓகேவா? இன்பம் துன்பம் பயம் ஏக்கம் அது எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு மரத்தையே பார்த்தோம் நம்ம ஸ்டார்டிங் கிளாஸஸ்ல. அது வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் இருந்துச்சுன்னா அது எல்லாம் உணர்ந்து போகுதுன்னு பாக்குறோம். துளிர் விடும் காலத்துல ஸ்ப்ரிங் சீசன் ஆட்டம் சீசன்ல வந்து சின்ன சின்ன இலைகள் வருது, நல்ல செழிப்போட இருக்கத பாக்குறோம் இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல வந்து இன்பம் துன்பம் தாழ்வு இகழ்ச்சி புகழ்ச்சி எல்லாமே இருக்கும், பயம் இருக்கும், ஏக்கம் கவலை எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் சமநிலையோட நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்க வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானவன், எனக்கு மிகவும் பிரியமானவன் சொல்லிட்டு சொல்றார். அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் ஒருவன் சாதாரண செயல்களையே சார்ந்து வாழாமல் தூய்மையாக தூய்மையாக நிபுணனாக கவலைகள் இன்றி எல்லா வித வழிகளிலிருந்து விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னும் சொல்றாரு பாருங்க, சாதாரண செயல்களை வந்து சார்ந்து வாழாமல் நம்ம என்ன நடந்தாலும் கிருஷ்ணர் மேல வந்து சார்ந்து அஹ், தூய்மையாகவும் இருக்கணும், நிபுணனாகவும் இருக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றார் இல்லையா? போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், பயம் ஏக்கம் இன்பம் துன்பம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன சொல்றாரு, கவலைகள் இல்லாம இருக்கணும், எல்லாவித வழிகளில் இருந்து விடுபட்டவனாக. ஓகே. சோ எல்லாவித வழிகளில் இருந்து எப்படி விடுபட முடியும், எப்போ வந்து நம்ம சமமா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம இன்ப துன்பத்தை சமமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான வழிகள் இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவர். நான் இதை பண்ண எனக்கு அது கிடைக்கும், அந்த மாதிரி கால்குலேஷன் எதுவும் இல்லாம பக்தி பண்ணிட்டு வந்தா வச்சுக்கோவேன், அவன் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. को न को न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभाशुभा परित्यागी भक्तिमान्य स मे प्रियः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. எவன் ஒருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ துன்பப்படுவதில்லையோ அஹ், புலம்புவது இல்லையோ ஆசைப்படுவது இல்லையோ, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இது எல்லாம் இருக்குதா? நம்ம எல்லாமே மாற்றமா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லா நிமிஷமும் அந்த மகிழ்ச்சியோட இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு துன்பத்தோட இருக்கிறோம், புலம்பி தள்ளிட்டே இருக்கோம். நமக்கு வந்து ஆசை எல்லையற்றதா இருக்குது இல்லையா? ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, துன்பம் எதுக்கும் என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து கவலையே படுறதில்ல, அப்புறம் இது இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு புலம்பாமலும் ஆசைப்படாமலும் எவன் ஒருவன் மங்களமானவை அமங்கலமான வித்தியாசம் பார்க்காமலும் இருக்கிறானோ அத்தகு பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் இல்லையா? சோ நம்ம இன்னைக்கு ஏகாதசின்றதுனால இந்த ஏகாதசி ஸ்டோரி நம்ம பார்த்துடலாம். ஓகே.
ஸோ இந்த சத்தியகத்துல வந்து ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெயர் வந்து பாத்தீங்கன்னா முரான்ற ஒரு அசுரன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரன். அவனை வந்து பாத்தீங்கன்னா தேவதேவர்களை எப்பவுமே வந்து துன்புறுத்திட்டே இருப்பான். இந்த அசுரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் பலம் அதிகம் இல்லையா, புத்தி வந்து ரொம்ப குறைவு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதேவர்களை போயிட்டு ரொம்ப வம்பிழுப்பாங்க. அப்புறம் அவங்களோட சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அவருடைய நாட்டை வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா. அதாவது இந்த முறா வந்து பாத்தீங்கன்னா இந்திரனையும் சரி, விவஸ்வான் சூரிய கடவுளையும் சரி, வசுக்களையும் சரி, பிரம்மா, வாயு, அக்னி தேவர் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பிடியில எடுத்துட்டு வந்தார். ஓகேவா. சோ இந்த தேவதேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, எப்படியாவது நம்மளை காப்பாத்திக்கணும் இல்லையா, அதனால விஷ்ணு கிட்ட வந்து போறாங்க. விஷ்ணு கிட்ட போயிட்டு தனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கிறாங்க. சோ இந்த பிரார்த்தனையை கேட்ட விஷ்ணு பகவானுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்னடா இந்த இந்த முறா இப்படி எல்லாம் பண்றானேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. முறா இருக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா சந்திராவதின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. சோ அவங்க சொல்றாங்க, இப்ப வந்து தேவதேவர்கள் விஷ்ணு பகவான் எல்லாம் அந்த சந்திராவதிக்கு போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய சண்டை நடக்குது. இந்த முறாவுடைய போர் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தேவதேவர்களுக்கும் சண்டை நடக்குது. அது மாதிரி இப்ப வந்து இவங்க தேவதேவர்கள் அந்த அசுரர்களும் வந்து சண்டை நடக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அசுரர்களுக்கு முறா. முறாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கும் வந்து நடக்குது. எத்தனை காலமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1000 செலஸ்டியல் இயர்ஸ் வரையும் நடக்குது இந்த சண்டை. ஓகேவா. சோ இந்த சண்டை வந்து 1000 இயர்ஸ் செலஸ்டியல். ஒரு நம்ம அவங்களோடது வந்து செலஸ்டியல் இயர்ல சொல்றாங்க, இந்த பௌதிக உலகத்துல சொல்லல ஆண்டுகள், அங்க இருக்கக்கூடிய ஆண்டுகள்மா சொல்றாங்க. சோ இவர் வந்து சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். சோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பத்ரிகா ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு அங்க ஒரு குகை இருக்கு. ஹிமாவதின்ற ஒரு குகைக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுக்கிறார். இது எப்படியோ அந்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த முறா அவரை வந்து தூங்கிட்டு இருக்கார். அவர் வந்து கொன்னணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இருதயத்துல இருந்து ஒரு பெண் வந்து அந்த முரான்ற அசுரனை வந்து அழிச்சிடுறாங்க. ஓகேவா. சோ அந்த அழகிய பெண் வராங்க. அதை பார்த்த உடனே ஆஹ் அப்ப இவரை கொண்டுறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த விஷ்ணு நாராயணன் வந்து எழறாரு. இது என்ன ஆச்சு, நீ யாருன்னு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுடைய இருதயத்துல இருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. சோ அப்போ வந்து எப்படி நீ இப்படி இவனை கொன்னேன்னு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வந்து உங்களை தாக்கறதுக்கு வந்தாரு, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால உங்களை காப்பாத்தணுன்றதுக்கோசம் நான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா. சோ அவரை தலையை வந்து துண்டிச்சிருவாங்க. அசுரனுடைய தலையை வந்து துண்டிச்சு அந்த பெண்மணி வந்து கொன்னுடுவாங்க. இதை பார்த்த கடவுள் எழுந்துட்டு நீ யாரு என்னன்னு அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்களுடைய இருதயத்துல இருந்து வந்த பெண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இத 16வது நாள் வந்ததுனால அவங்களுக்கு ஏகாதசி. ஓகே, நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வளர்பிறை தேய்பிறையில வந்து மாசத்துக்கு 2 முறை ஏகாதசி வரும் இல்லையா. 10 வந்து தசமின்னு சொல்லுவோம், 11 வந்து ஏகாதசின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து அந்த பெண்மணி வந்து ஒரு வர, நான் செஞ்சது உங்களுக்கு வந்து திருப்தி இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா. சோ அப்ப வந்து யாரெல்லாம் இன்னைக்கு வந்து விரதம் இருந்து உங்களை வழிபடுறாங்களோ அவங்களுடைய பாவம் வந்து போகட்டும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. சோ அதே மாதிரி அது நடக்குது. ஓகேவா. சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிர்ஜல ஏகாதசி இருப்பாங்க. யார் யார் உடல் வந்து ஒத்துழைக்குதோ அவங்க வந்து பண்ணலாம், இல்ல பால் பழங்கள் சாப்பிடலாம், இல்ல பண்ண வந்து அந்த சாமையில வந்து பலாவ் பண்ணி சாப்பிடலாம் இல்லையா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடுகு வெந்தயம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கிரவுனட் ஆயில், அதாவது வே கடலை எண்ணெய், நெய், இதுதான் வந்து, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், இந்த மூணு வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஓகேங்களா. வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு. ஓகேவா. ஸோ இன்னைக்கு யாரால எவ்வளோ அளவுக்கு ம், எந்த விதமான விரதத்தை ஃபாலோ பண்ண முடியும் அந்த மாதிரி விரதத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த நாமஸ்மரணம் வந்து கூடுதலா பண்ணுங்க. ஓகேங்களா. நம்ம டெம்பிள்ல வந்து இந்த ஃபுல் சாப்டர் பகவத்கீதை படிப்பாங்க. 10 மணிக்கு அது வந்து ஜாயின் ஆகி கேளுங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி அவங்க வந்து ஆஹ், வரத்தை வந்து வாங்கினாங்க. கடவுளும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இதை வந்து கொடுக்குறாரு.
சரி. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தி பண்ணி இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறவங்களும் வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சர்ல இருந்து நம்ம ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரகலாதன் நமக்கு தெரியும், கயாத்துக்கும் இரண்யகசிப்புக்கும் பிறந்தவர் தான் பிரகலாத மகாராஜா, இல்லையா? இந்த இரண்யகசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிய வந்து தன்னுடைய குல எதிரியா நினைக்கிறாரு. ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அண்ணன் இரண்யாக்ஷன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, அகங்காரத்தால அந்த பூமி தேவியை எடுத்துட்டு வந்து ஒரு சேத்துக்குள்ள போட்டுட்டார். ப்ளூட்டோ எர்த் அந்த ஒரு சகதிக்குள்ள போட்டுட்டார். பூமி தேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கோசம் கடவுள் என்ன பண்றாரு, பன்றி அவதாரம் எடுத்துட்டு வர்றார். கேள்வி கேட்கல, ஏன்பா பன்றி அவதாரம் எடுத்துட்டு வரேன்னா, அந்த சகதிக்குள்ள போனோன்னா எதனால போக முடியும், பன்றினால தான் அந்த உள்ள தொலைச்சிக்கிட்டு போக முடியும். அப்படி போயிட்டு அந்த பூமி தேவியை காப்பாத்தி எடுத்துட்டு வர்றார். அப்போ வந்து இரண்யாக்ஷனுக்கும் வந்து வராகருக்கும் சண்டை நடக்குது. இரண்யாக்ஷனை வதம் பண்ணிடுறார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சத்தியுகத்தில் நடந்த விஷயம். அப்போ வந்து இந்த இரண்யா கஷிப்புக்கு வந்து பயம். இரண்யன்னா தங்க நரத்தும், கஷிப்பு மெத்தை, பட்டு மெத்தை. ஓகேங்களா? அதாவது தங்க மெத்தையில சுகமா வாழ்றவர் தான் வந்து இரண்ய கஷிப்பு. அவர் வந்து என்ன நினைக்கிறார், ஹரி வந்து என்னோட குல எதிரி, அவன் என்னோட என்னோட அண்ணன் வந்து கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாரு, ஆஹ் அவங்க வீட்டுல அவருக்கு வந்து ஈம கடன்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஓகே. எல்லாருக்கும் ஆறுதலும் சொல்றாரு, ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாரு. அவர் வந்து அவருடைய முரண்பாடு என்னன்னா, ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாரு, நம்ம எல்லாம் ஆத்மா, அந்தந்த காலம் வந்த ஒரு கடவுளோட ஒரு நேரத்துல எல்லாரையும் கூட்டி வைக்கிறார், அதே ஒரு சமயத்துல வந்து நம்ம பிரிக்கவும் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த தத்துவத்தை எல்லாம் பேசுவாரு. பட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முரண்பாடா நடந்துக்கிறார். அதுக்கு அடுத்தது இந்த விஷ்ணுவை எப்படியாவது வந்து நம்ம ஆஹ் ஓவர் கம் பண்ணிடணும். அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து சாகாத வரத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, தவம் இருக்க போவார். தவம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை உடலை வருத்திட்டு தவம் பண்ணுவாரு. அவர் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து இந்த மூன்று உலகத்தையும் வந்து பாதிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ தேவதேவர்கள்லாம் வந்து பிரம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, இது மாதிரி இரண்யகசிப்பு தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, உன்னுடைய பதவிக்கோசம் பண்ணிட்டு இருக்காரு, போங்கன்னு அப்படின்னு. அதனுடைய ஸ்வான் தன்னுடைய அன்னப்பறவை வாகனத்துல அவரும் முனிவர்களும் வருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய உடம்பு வந்து பாதி வந்து எலும்பு கூடா இருக்கும், பாதி வந்து தசையுமா இருக்கும். ஏன்னா அவர் தன்னை வற்புறுத்தி தவம் பண்ணிட்டு இருக்கனால அவர் உடம்பு ஃபுல்லா வந்து செல்லெல்லாம் வந்து இந்த மண், என்ன சொல்றது, மண்ணு வந்து இப்போ புத்து கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கட்டி அவருடைய தோல் தசை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால பாதி வந்து எலும்பு கூடுமா இருக்கும். அவர் என்ன பண்றாரு, அந்த கமண்டலத்துல இருந்து பிரம்மா அந்த தண்ணியை வந்து தெளிக்கிறார். அந்த ஆன்மீக தண்ணியை தெளிச்சோன்னே அவர் ரொம்ப அழகான இளமையான ஒரு வாலிப பையனா மாறிடுறார். ஸோ அப்போ வந்து வரம் கேட்கிறார், நான் வந்து சாகாத வரம் கொடுங்கன்னு அப்படின்னு. அப்ப பிரம்மா சொல்றாரு, டே அப்பா, அது வந்து எனக்கே இல்லை, நானே ஒரு நாள் சாக போறேன், அதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது. சரி, நீ இவ்வளவு அளவுக்கு இதுவரை யாருமே பண்ணல இது மாதிரி தவத்தை, நீ இது மாதிரி பண்ணிருக்க, உனக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளுன்னு அப்படின்னு கேக்குறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், அதாவது வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, அது மாதிரி சில வரங்கள்லாம் கேட்பார். ஓகேங்களா? சோ அது எல்லாத்தையும் கொடுத்துடுவாரு ஓகேன்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுவார், தன்கிட்ட பவர் இருக்குன்றதுனால எல்லா தேவதைகளையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு அவங்கள சமையலுக்கு செய்ய வைப்பாங்க. அப்புறமா வந்து ஒவ்வொரு இந்த நவகிரகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிக்கட்டா தன்னுடைய சிம்மாசனத்துக்கு ஏறுறதுக்கு வந்து படிக்கட்டா யூஸ் பண்ணிப்பார். ஓகேவா? இது மாதிரி அட்டூழியங்கள் எல்லாம் செய்வார். எல்லா கோயில்களை வந்து இடிச்சிட்டு தன்னுடைய விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி எல்லாரும் என்னதான் வழிபடணும்னு பண்ணுவார். அவர் யாரை டிஸ்டர்ப் பண்றேன்னு பாத்தீங்கன்னா சிவனையும் விஷ்ணுவையும் டச் பண்ண மாட்டார். ஓகேங்களா? பிரம்மா தான் வரத்தை கொடுத்ததுனால அவரையும் டச் பண்ண மாட்டார். மீத்த எல்லாரையும் ஆட்டி படைப்பாங்க. தேவதேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தவத்துக்கு போற சமயத்துல இந்த தேவதேவர்கள் வந்து அவங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, இவனாலதான் தொல்லை வந்துச்சு, இவன் பிள்ளையாலும் நமக்கு தொல்லை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த அம்மாவை கடத்திட்டு போவாங்க.
அப்போ வந்து நாரதர் முனி வருவார். இப்ப பிறக்க போறது வந்து பெரிய பக்தனை, நீ அதனால அவனை விட்டுட்டு நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கயாத்து வந்து பாத்தீங்கன்னா நாரதர் முனியுடைய குடில்ல வந்து வாசம் பண்ணுவாங்க. அங்க குடில்ல சேவைகள்லாம் செஞ்சுட்டு பூமாலை தொடுத்து அந்த ஆசிரமத்தை கிளீன் பண்ணிட்டு பிரசாதத்தை எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவர் வந்து வேதங்கள்ல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஆனா வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரகலாதன் கேட்டுட்டு இருந்தார் இல்லையா. அவர் வெளியே வந்தவுடனே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருகுலத்துக்கு அனுப்புறாரு. ஓகேவா, குழந்தை பிறந்த உடனே இவங்க வந்து சந்தோஷமா வாழ்வாங்க, எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து குருகுலத்துக்கு அனுப்புவாங்க. அவருடைய குலகுரு யாருன்னு பாத்தீங்கன்னா சண்ட அமர்கா. ஓகேங்களா, சண்ட அமர்கா யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ராச்சாரியருடைய மகன்கள். ஓகேங்களா, அவங்க தான் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு அரசன் ஆகணும்னா அவனுக்கு வந்து தர்ம அர்த்த காம எல்லாத்தையும் கொடுக்கணும். எப்படி வந்து இந்த சோசியல் எக்கனாமிக் பாலிடிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும், அது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தின்னு வரும்போது மாத்திரம் வந்து இதெல்லாம் ஏத்துப்பாரு. இந்த பக்தி வரும்போது அவங்க சொல்றத வந்து ஏத்துக்கவே மாட்டார். எனிமின்ற வேர்டை வந்து பிரகலாதன் ஏத்துக்கவே மாட்டார். ஓகேவா. சோ பிரகலாதன் எப்படி கத்துக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு முறை வருவாரு. என்னப்பா கத்துக்கிட்டேன்னு அப்படின்னு சொன்னா பக்தியை பத்தி சொல்லுவார். விஷ்ணு நாராயண பத்தி சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துடும். என்னடா நீ கத்துட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுவார். சரி போயிட்டு குருவை வந்து வார்ன் பண்ணுவாங்க. என்ன சொல்லி கொடுக்குறீங்க, அவன் என்ன ஹரிய பத்தி சொல்றான், ஒழுங்கா பாடத்தை சொல்லி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்வார். இல்ல நாங்க கரெக்டா தாங்க சொல்லி கொடுக்குறோம், அவன் எங்க இருந்து கத்துக்கிறான் என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து அவனை சரிப்படுத்தணும், ஹரின்ற வார்த்தை அவன் வாயில இருந்து வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ அதுக்கு அடுத்தது போன அவன் என்ன பண்ணுவாரு, டீச்சர்ஸ் எல்லாம் இல்லாத சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அசுர நண்பர்களுக்கும் வந்து நாராயணனை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா. சோ நாராயணனை தான் நம்ம வழிபடணும்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு பக்தியை வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களும் அதை கேட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. மறுபடியும் அவங்க அப்பா வருவாரு. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கேட்பார், நீங்க வந்து அவரை வந்து எதிரியா நினைக்கிறீங்க, அவர் எதிரி இல்ல, அவர் இல்லாம நம்மளால எந்த ஒரு செயலும் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் திறந்துட்டு நீ பக்தி பண்ணுன்னு சொல்ல, நீ என்னடா இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்றியேன்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வரும். கோவம் வந்து அவர் வந்து ஆஹ், என்னோட எதிரியை வந்து நீ வழிபடுறன்னா நீ வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொல்லணும், தன்னுடைய சொந்த பையனை கொல்லணும்னு சொல்லிட்டு அவர் பல முயற்சிகள் எடுப்பார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உடன் பிறந்த தங்கை ஹோலிகான்னு அவங்க பெயர், அவங்களுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ள போனாங்கன்னா அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க, நெருப்பால அவங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால அவங்க சொல்லுவாங்க, நீங்க நெருப்பு ஏத்தி விடுங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ணுவாங்க, சாப்பாடுல விஷம் கலப்பாங்க, அவனுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது. கல்லு கட்டி கடலுக்குள்ள போவாங்க, ஒண்ணும் ஆகாது. அப்ப சொல்லுவாங்க, நீ வந்து உன் பையனை வச்சுட்டு நான் நெருப்புக்குள்ள போறேன், அப்போ வந்து என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் நான் வந்து நெருப்புல வெளியே வந்துடும், உன் பையன் வந்து பொசுங்கி செத்து போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி பிளான் பண்றாங்க. பானை அந்த இடத்துல மாறுதலா வேற மாதிரி நடக்கும். அந்த அம்மா வந்து சாம்பல் ஆயிடுவாங்க, பிரகலாதனுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஓகேவா. இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது பிரகலாதன் வந்து பாருங்க, இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம், மதம் பிடித்த யானை வச்சு ஏவி விடுறார் இல்லையா, விஷ ஜந்துக்கு பாம்புகளை ஏவி விடுறாரு, கூர்மையான ஆயுதங்களை தாக்கிறதுக்கு மனுஷங்களை அனுப்புவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் வந்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, அமைதியா இருக்கார் இல்லையா. இங்க வந்து அவரு புலம்பல, டே கிருஷ்ணா நான் உன்னதான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நீ எதாவது பண்ணுன்னு அப்படின்னு கேட்கவும் இல்லை. அப்புறம் வந்து அப்பா நீ என்னோட அப்பான்னு சொல்லிட்டு அப்பாவும் திட்டவும் இல்லை. அமைதியா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ம், திடமா வந்து பக்தியோட கடவுளுடைய ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஸ்மரணத்துக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரகலாதர். ஓகேவா. இன்னைக்கு வந்து ஏகாதசி. சோ நம்மளும் வந்து இந்த மாதிரி பக்தி பண்றதுக்கு துருவாவுடைய வாழ்க்கை வளராலும் பிரகலாதருடைய வாழ்க்கை வரலாறும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஞாபகம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, ஏகாதசி ரொம்ப புனிதமான நாள். இந்த மாதிரி தூய பக்தர்களுடைய வாழ்க்கையும் அவங்கக்கிட்ட இருந்து வந்த திடமான பக்தியும் நம்ம தெரிஞ்சுட்டு அது மாதிரி பக்தி பண்ணணும் இல்லைங்களா. சோ இவர் பக்தி பண்ணும்போது என்ன வயசு, 5 வயசு. துருவா கடவுளை பார்க்கும்போது என்ன வயசு, 5 வயசு இல்லையா. பிரகலாதர் பிரபுபாதா ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை பண்ணும்போது என்ன வயசு வீட்டுல, 5 வயசு இல்லையா. அது மாதிரி பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா கௌமாரம் எவ்வனம் ஜரா, சின்ன வயசுலயே பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதரே அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா. சோ நம்ம வந்து என்ன பண்றோம், எல்லாம் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆன பிறகு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அது வந்து தவறு.
எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பக்தியை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? அதாவது அம்பரிஷி மகாராஜாவை பார்க்குறோம். எவன் ஒருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மானம் அவமானம் இன்பம் துன்பம் வெப்பம் குளிர் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் ஓகே நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டு மௌனமாகும் எதனை கொண்டு திருப்தியுற்று தங்கமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பரீஷ் மகாராஜா மாதிரி ஒரு சிறந்த பக்தர் யாருமே இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் வந்து அரசரே இல்லை, நம்ம வந்து என்ன பண்றோம், வீட்டுல தாட் பூட் ராஜா மாதிரி ஆடுறோம் இல்லையா? அவர் பாருங்க, தன்னுடைய கண்களையும் சரி கடவுளை பார்க்கறதுக்கு யூஸ் பண்றாரு. மூக்கை வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களையும் துளசியை வந்து நுகரத்துக்கோசம், வாய் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய புகழ பாடுறதுக்கும் கடவுளுடைய கதையை பத்தி பேசுறதுக்கும் கடவுளுடைய பிரசாதம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்றாரு. காதுகளை வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய பாடல்களை கேட்கறதுக்கு வந்து யூஸ் பண்றாரு. கைகளை வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய கோயில்களை சேவை செய்யறதுக்கோசம் மலர்களை தொடர்றதுக்கோசமும், கால்களை வந்து அவருடைய ஆஹ் புனித யாத்திரையத்துக்கும் கோயிலை வந்து பரிகாரம் பண்றதுக்கும் சுற்றி வர்றதுக்கும் வந்து யூஸ் பண்றார். எல்லா புலன்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாராஜா அவர் யூஸ் பண்றார். அவர் சொன்ன வேலையாட்கள் இருக்காங்க செய்யறதுக்கு, இருந்தாலும் எல்லா சேவைகளையும் செஞ்சுட்டு ஏகாதசியை வந்து பாத்தீங்கன்னா நிர்ஜலமா தண்ணி கூட குடிக்காம வந்து ஆஹ் விரதம் இருக்கார் நாமஸ்மரணம் பண்ணிட்டு. அப்ப வந்து துர்வாச முனி வரார் இல்லையா? துர்வாச முனி வராரு. வந்த விருந்தினர் வந்து விருந்தோம்பல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவங்க கிட்ட இனிமையா பேசணும், உட்காருங்கன்னு சொல்லணும். அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. போனவர் தான் பல மாசமா குளிக்கலையோ என்னவோ குளிச்சுட்டே இருக்கிறார். தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டே இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, வர்றதுக்குள்ள இங்க என்ன ஆகுது, ஏகாதசி திதி முடியுது, துவாதசி வருது இல்லையா? துவாதசி திதியில வந்து எல்லாரும் என்ன பண்ணணும், அந்த விரதத்தை வந்து முடிக்கணும். அதுதான் ரூல்ஸ். இல்லைன்னா பலன் இல்லாம போகும். சோ இது வந்து இவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. விரதம் வந்து நம்ம முடிக்கணும். ஆனா துர்வாசர் வந்திருக்காரு விருந்தினர், அவரை விட்டு யாரும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனா இப்ப இருக்க ஆளுங்கெல்லாம் அப்படி இல்லை இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு கலந்துரைக்கிறார். அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சிப்பு தண்ணி குடிச்சிருங்க, விரதத்தை முடிச்ச மாதிரி இருக்கும், வந்த விருந்தினரை வந்து அவமானப்படுத்தாத மாதிரி இருக்கும்னு சொல்றார். இவர் என்ன பண்றார், துர்வாச முனி குளிச்சுட்டு வரார். ஓகேவா? தன்னோட ஞான திருஷ்டியால இவர் தண்ணி குடிச்சதை வந்து பார்த்துட்டார். பார்த்துட்டு வந்து தாட்டு பூட்டு ஆடுறார். பேர் வந்து தான் முனி. கோவம் வந்துடுச்சு. கோவத்தால என்ன பண்றாரு, நீ என்ன விட்டு குடிச்சியா, அப்படி உனக்கு ஒரு ஒழுக்கமும் தெரியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூந்தல கோபத்தால எடுக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெருப்பா மாறுது. அது வந்து என்ன பண்ணுது, அம்பரிஷிய துரத்துல யாரு சாபம் விட்டாரோ அவரை துரத்துது. அவருக்கு அந்த வெப்பம் தாங்க முடியாம ஓடுறாரு 3 லோகத்துக்கு போறாரு. சிவன் கிட்ட போறாங்க, பிரம்மா கிட்ட போறாங்க. யாரும் எச்சச்சோ இதுக்கெல்லாம் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ வந்து யார்கிட்ட விளையாடி இருக்க, இது விஷ்ணு பக்தன் கிட்ட இருந்து. அப்புறம் கடவுள் கடைசியா நாராயணன் கிட்ட போறார். நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ அபராதம் பண்ணதே என்கிட்ட இல்ல, ஓகேவா? நீ என்னோட பக்தன் கிட்ட பண்ணிருக்க, நீ போ அவன் கிட்ட போன்னு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து பாருங்க எந்த நிலையில அவர் கிளம்பும் போது இருந்தாரோ அதே நிலையில தான் இருக்காரு. இது வந்து ஒரு வருஷம் போல அப்படி டியூரேஷன் இருக்குது. ஒரு நாள்ல நடந்த விஷயம் இல்ல. அவர் போறாரு, வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் வந்து சாஷ்டாங்கமா இவர் காலில் விழுறார். ஓகேவா? சோ ஒரு முனி வந்து ஒரு அரசர், இங்க வந்து அரசர் வந்து யாரு, ஒரு சிறந்த வைஷ்ணவர், ஒரு தூய பக்தர் இல்லையா? அவருடைய பக்குவம் பாருங்க. அப்புறம் அவர் வந்து நிறுத்துறார். ஓகேவா? அப்போதான் அந்த தீ வந்து அவர் ஒன்றும் பண்ணாம இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாமஸ்மரணத்துடைய மகிமையும் பக்தர்களுடைய மகிமையும் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நிலை வந்து என்ன, நம்ம கடவுளுடைய அங்கத்துணுக்கு அவருக்கு வந்து நம்ம நித்திய சேவகர்களா இருக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நாமஸ்மரணம் இன்னைக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ மாதாஜி இந்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. येषु धर्मामृतम् इदम् यथोक्तम् पर्युपासते श्रद्धधाना मत्परमा भक्ता ते जीव मे प्रियाः हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. ஸோ சில பேர்
பக்தி தொண்டும் என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். இப்ப இந்த லாஸ்ட் வேர்ட் அப்சர்வ் பண்ணுங்க. போன வரி என்ன சொன்னாரு? பிரியமானவர்கள் சொன்னார் இல்லையா? பிரியமானவர்கள், மிகவும் பிரியமானவர்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பிரியமானவர்கள் யாரு? பக்தி தொண்டும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி. சோ இந்த பக்தி பாதையை வந்து எப்படியாப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அழிவற்றதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன வந்து பரம இலக்கா நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீட்ல வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? டாக்டர் ஆகு, வக்கீல் ஆகு, அதாகு இதாகு, லைஃப் செட்டில்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து யாருமே எதை சொல்லி கொடுக்கல? நம்மளுடைய பரம இலக்கு வந்து கிருஷ்ணரா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து ஏகாதசி திருநாள்ல இந்த ஒரு பரம இலக்கை வச்சுட்டு நம்பிக்கையோட வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பக்தி பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். சோ அப்போ இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன லாபம்? நம்ம எல்லாருமே கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவர்களா ஆகிறோன்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு நிமிஷம். சோ இந்த ஒருத்தர் இருக்காரு பில்வமங்கல தாக்கூரான்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டோரி நாளைக்கு சொல்லிக்கலாமா நம்ம? ஹரே கிருஷ்ணா. அது சொல்லிடுறேன், ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ம் பில்வமங்கல தாக்கூரார்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு பிராமணரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், அவர் வந்து ஒரு வேசி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட சகவாசம் வச்சுப்பாங்க. அந்த அந்த வேசியோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி. ஓகேங்களா? ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்துடுறாரு. அந்த ஈமக்கடன் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த சமயம் அந்த செய்தி கேட்கும்போது அந்த வேசியோட சிந்தாமணி அந்த பெண்ணோட இருக்காரு. ஓகேவா? இவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. இருந்தாலும் இங்க வர்றாரு போறாரு. அப்போ அவங்க கம்பல் பண்றதுனால அவங்க அப்பாவோட ஈமக்கடன்லாம் முடிச்சிட்டு வராரு. ஓகேவா? முடிக்கிறதுக்கு போறார். பண்ணும் இல்லையா? உங்க மகன்னா ஸ்ரத்தா அந்த சடங்குகள்லாம் பண்ணணும். அதை பண்ணிட்டு அன்னைக்கு முடிச்சிட்டு வராரு. வந்தா பெரும் மழை. அவங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரணும்னா நடுவுல ஒரு நதி போயிட்டு இருக்குது. அந்த நதியில தான் வந்து படகு ஓட்டிட்டு வரணும் இந்த பக்கம். படகு ஓட்டினவனை கூப்பிட்டு அச்சோ இப்படி மழையா இருக்குது, இருட்டா இருக்குது, என்னால வர முடியாதுன்னு சொல்றாரு. வாடா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடு, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இவங்க மேல இருக்கக்கூடிய மோகத்தால எப்படியோ ஒரு அடிச்சு புடிச்சு அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்துடுறாரு. அப்புறமா வந்து கரைக்கு வந்த பிறகுதான் தெரியுது, தான் வந்து ஒரு பிணத்தை வந்து புடிச்சிட்டு வந்திருக்கார். பிணத்தை புடிச்சு இந்த நதியை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த அந்த அம்மாவோட வீட்டை வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ வந்து அந்த சத்தம் மழை ஜோன்னு பெய்யுது இல்லையா? அந்த சத்தத்துல அந்த அம்மா கேட்கல. அந்த அம்மாவும் கொஞ்ச நேரம் 10 மணி வரையும் வெயிட் பண்ணா, சரி இவர் வரல போலன்னு சொல்லிட்டு கதவை எல்லாம் மூடிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ எப்படியாவது வந்து இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட போகணும் அப்படின்றதுக்கோசம் அந்த வீட்டு கூரை மேலே ஏறி அந்த ஓட்டை பிரிச்சு அங்கிருந்து வராரு. கீழே வர்றதுக்கு ஒரு கயிறு மாதிரி பிடிச்சி கீழே இறங்கி வராரு. ஓகேவா? ஸோ என்ன நீ இந்த சமயத்துல இப்படி வந்திருக்க, அதுவும் இந்நேரத்துக்கு வந்திருக்க, எப்படி வந்த? இவ்வளோ அளவுக்கு இருட்டா இருக்கேனா? அப்பதான் அவர் யோசிக்கிறார், நான் பண்ணதெல்லாம் வந்து எவ்வளோ அளவுக்கு கீழத்தனமான செயலை பொழிச்சிருக்கேன். நான் ஒரு பிணத்தை பிடிச்சி கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். கீழே இறங்குனது பார்த்தா கயிறுன்னு நினைச்சு இறங்குனது வந்து அது ஒரு பாம்பு இல்லையா? சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து அவங்க மேல இருக்க மோகத்தால வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, சிந்தாமணி நீ இவ்வளோ அளவுக்கு வந்து இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா காயமே இது பொய்யடான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இல்லைங்களா? இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை மாதிரி. எதனால ஆனப்பட்ட இந்த சருமம் என்ற ஆகப்பட்ட பை. இந்த பைக்குள்ள என்ன இருக்குது? தசை, ஆஹ் எலும்பு இருக்கக்கூடிய பை இல்லையா? இதற்கு மேல நீ உனக்கு வந்து இவ்ளோ பற்றுதலா? இதே பற்றுதல் வந்து உனக்கு வந்து கடவுள் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மேல வச்சிருந்தேன்னா உனக்கு உண்மையான சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும் இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அம்மா வந்து சொன்ன உடனே அவருக்கு வந்து ஆத்ம ஞானம் கிடைக்குது. இல்ல, ஆமா இல்லையா? ஆனா எவ்வளவு அளவுக்கு
கேவலமான செயலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பில்வமங்களா தாக்கூர் நினைக்கிறார். அப்போ வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு கிளம்பி அவர் போறார். ஆஹ் அங்க சோமகிரிக்கு போயிட்டு தீக்ஷா வாங்கிக்கிறாரு. தீக்ஷா வாங்கிக்கிட்டு பிருந்தாவனத்தை நோக்கி போறார். ஓகேவா? பிருந்தாவனத்தை நோக்கி போறாரு. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா சில பெண்களை பார்க்கும்போது அவருக்கு மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா? டிஸ்டர்ப் ஆனாலும் சரி, அவர் என்ன பண்றாரு, கடவுளை நோக்கி பிருந்தாவனத்துக்கு போறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எழுதுவார். பிருந்தாவனத்தில் உட்காந்துட்டு கிருஷ்ண கருணாமிருதான்ற புக்கெல்லாம் வந்து எழுதுவார். ஸோ அப்போ வந்து ராதாராணி அவங்க வந்து தாமரை திருவடிக்கு நான் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த பக்தரா மாறினார். ஸோ இங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேசி சிந்தாமணி என்ற வேசி. ஸோ ஒரு நாள் யாருக்கு எங்க மனமாற்றம் வந்துச்சு, அவங்க குருவா ஏத்துக்கிட்டு அவங்க வந்து பக்தியில மாறினாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிருஷ்ண விரஜவாசியா இருந்து பிருந்தாவனத்திலே வாழ்ந்தார். ஸோ பக்திக்கோசம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டார் இல்லையா? ஸோ இந்த ஏகாதசி நாள்ல நம்மளும் வந்து எப்படி பிரகலாதர், துருவா, அம்பரிஷி பக்தி பண்ணாங்களோ அவங்களும் முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபுவ கருணையை வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு பக்தி பண்ணி எவ்வளோ அளவுக்கு கூடுதலான ஜெபம் பண்ண முடியும் கூடுதலான ஜெபம் பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே. வாஞ்சா கல்பத்தருப்பேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ராமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். जय ஸ்ரீமத் பகவத் கீதாக்கு ஜெய். जय की ஹரே जय கிருஷ்ணா மகாமந்த்ராக்கு ஜெய். गुरुदेव की जय All glories to assembled devotees. Hare Krishna. हरे कृष्णा। All हरे कृष्णा glories, माता जी all glories to Guru and Gauranga. Nitai Gaura Premanande. Hari Hari Bol. हरि Hari हरि बोल Hari Bol. ஓகே. ஸோ அத்தியாயம் புரிஞ்சிச்சிங்களா ஏதாவது? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஓகே. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நைஸ் ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கும் நோ ஓகே. ப்ராப்ளம் ஓகே. என் பண்ணிக்கலாம் பண்ண. ஓகே. பண்ணலாம் ஓகே. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே Thank you.